நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஓரேபிலே நம்மோடு உடன்படிக்கை பண்ணினார். The Lord has made a covenant with us in Mount Horeb. இது உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள். These are the promises which the Lord is giving in your life. உங்களில் எத்தனை பேருக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது? How many of you have received the promises from the Lord? சில வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறி இருக்கலாம். Some promises have been fulfilled in your life. சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி கொண்டு இருக்கலாம். Some might be getting fulfilled. சில வாக்குத்தத்தங்கள் காலாகாலங்களாக உங்களுக்கு நிறைவேற்றப்பட்டு கொண்டே வரும். Some would have been being performed in your life for years together. சில வாக்குத்தத்தங்கள் இனிமேல் நிறைவேற்றப்படும். Some will be fulfilled hereafter. அதுக்கு ஒரு நேரம் வைத்து கர்த்தர் அந்த வாக்குத்தத்தங்களை உனக்கு அநாதி தீர்மானத்தின்படி ஏற்கனவே உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். The Lord has by his eternal determination declared these promises to you. அதனால அது நிறைவேறலன்னு நீ தேவன் பொய் சொல்லி விட்டாருன்னு எண்ணக்கூடாது. Do not think the Lord has lied to you because of that. அவருடைய வேளையிலே அந்த வாக்குத்தத்தங்கள் சரியான விதத்திலே உனக்கு நிறைவேறும். In his times his promises will surely be fulfilled to you. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? Will he tell and not do it? நிச்சயமாய் அவர் சொன்னதை செய்யக்கூடிய தேவன். Surely he is able to perform that which he has spoken. கர்த்தர் பண்ணின உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறார். நீ ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கையை என்ன செய்திருக்கிறாய்? The Lord is making his covenant with you, and what have you done with his covenant? ஆண்டவருடைய உடன்படிக்கையில் அவருக்கு உண்மை உண்டு. The Lord is faithful in his covenants. சொன்னா அதை கரெக்ட்டா நிறைவேற்றுவார். If he speaks, he will definitely perform. இந்த கோரேஸ் என்கிற ஒரு மனிதனை குறித்து நீங்கள் வேதத்திலே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே பார்க்கலாம். We see in the prophetical book of Isaiah about a man called Kores. அவன் ஒரு அந்நிய புறஜாதியிலே உள்ள ஒரு ராஜா. He was a king of a Gentile. கர்த்தர் அவனை குறித்து பயங்கரமாக தீர்க்கதரிசனம் சொன்னார். The Lord is prophesying through him. ஏசாயா 44 கடைசி, ஏசாயா 45:1 இவைகளிலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை தான் நம்ம இன்னைக்கு பைபிள்ல நம்ம போர்டுல எல்லாம் எழுதி போட்டுட்டு வீட்ல வச்சிருக்கிறோம். We find these promises in Isaiah 44 last verse and 45 in the beginning. We see the promises which we are hanging on boards. உனக்கு முன்னே போய் கோணலாலை செவ்வையாக்குவேன்னு சொன்ன உடனே கை தட்டிடுவீங்க, எல்லாரும் அல்லேலூயான்னு சொல்லிடுவீங்க. If we say that the Lord is going before thee to make their crooked places straight, he will clap their hands and say hallelujah. தாழ்பாளங்களை முறித்து வெங்கல கதவுகளை உடைத்தார்னு சொன்னா உங்களால உட்கார முடியாது, ஆவியில நிரம்பிடுவீங்க. When we say that he will break in pieces the gates of brass and cut us under the bars of iron, you will fill it in spirit. Actually இது யாருக்கு கொடுத்த வார்த்தை? Who is this promise given to? நமக்காக பிற்காலத்தில் நமக்கு திஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருந்தாலும், although these are written to us as an admonition, அன்னைக்கு அவனுக்கு பிரத்யட்சமாய் கொடுக்கப்பட்டது. Those days it was given to him indirect. ஆனா இது அவனுக்கு நேரடியா போய் சொல்லாம ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. But these words have been spoken not directly to him but through the prophet Isaiah. ஆனா பைபிள் ஹிஸ்டரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, but when you consider the Bible history, இந்த கோரேஸ் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த தீர்க்கதரிசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டார். We see that even before the birth of Cyrus, this prophecy was prophesied by Isaiah. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. This can see how it is. கோரேஸ்னு ஒருத்தன் பூமியில இல்ல, அவன் பிறக்கவே இல்ல. ஆனா கோரேசை குறித்து கர்த்தர் ஏற்கனவே சொல்லி முடிச்சிட்டார், இப்படி ஒருத்தன் வருவான், அவன் இப்படி செய்வான்னு சொல்லி. There was not even this person born on earth called Cyrus, but the Lord promised about him even before his birth. அதுபோலவே even so like that, உனக்கும் கூட கர்த்தர் நீ அநாதி தீர்மானத்தின்படி உலக தோற்றத்துக்கு முன்னே உன்னை தெரிந்து கொண்டார். ஏற்ற வேளையிலே உன்னை கொண்டு வந்திருக்கிறார். And the Lord has chosen you by his eternal plan and before the foundation of the world, and at his right time he has brought you here. எப்படி கரெக்ட் நேரத்துல உன்னை கொண்டு வந்தாரோ அதுபோல கரெக்ட் நேரத்துல உன்னோடு பண்ணின உடன்படிக்கையை நிச்சயமாய் அவர் நிறைவேற்ற வல்லவர். As he has brought you here by his plan at this right time, even so he is able to fulfill his covenant with you at this right time. அடுத்ததாக nextly உபாகமம் 18 அதிகாரம் 16 வசனத்தை பார்க்கும் பொழுது, Deuteronomy 18:16 when we read, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஓரேப் சபை கூட்டப்பட்ட ஒரு இடம். Horeb is a place wherein the church is gathered together. ஒரு தேவனுடைய பிள்ளை சபை கூடுதலுக்கு வந்தால்தான் அவன் ஓரேபிலே இருக்கிறான் என்று அர்த்தம். If a child of God is coming to the gathering of the church, then he is in Mount Horeb. சபை கூடுதலுக்கு வராவிட்டால் கர்த்தர் உன்னை தட்டி எழுப்பவில்லை என்று அர்த்தம். If he does not come into the church, gathering of the church, then the Lord is not wakening you. ஓரேபிலே சபை கூட்டப்பட்ட நாளில், on the day that the church is gathered in Mount Horeb. சபை கூடுதலுக்கு வராதவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி இருக்கிறார். He who does not come to the gathering of the church is being cursed. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் சபை கூடுதலுக்கு வராமல் இருக்கவே கூடாது. A child of God should not come without coming to the gathering of the church. Maximum அவங்கவங்க இடங்கள்ல நீங்கள் சபை கூடுதலை நீங்கள் சரியான விதத்தில் பங்கெடுக்க வேண்டும். Maximum in all the places where you are, you should attend your assemblies. அப்படி வெளியே ஒரு சூழ்நிலை போனால் நீங்கள் அந்த இடத்துல கர்த்தருடைய ஆராதனையில நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். If it happens for you to go out somewhere else, then you should gather into that worship. அன்னைக்கு முக்கியமான ஒரு கல்யாணம் வந்துருச்சு. It happened to be an occasion of marriage. முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சு. It was an important occasion. அன்னைக்கு முக்கியமான ஒரு சாவு ஆகி போச்சு. It became an important death. இதெல்லாம் வரும்.
All these things will come. இது வரும்போது நீ எங்க எதுக்கு முதலிடம் கொடுக்கறாய்ன்னு அவர் செக் பண்றாரு, அது பார்த்தா புரிஞ்சுக்கணும் நீங்க. When all these things are coming, as to what things you are giving importance to, it will be the Lord நீங்க என்ன see. நினைக்கிறீங்க? ஐயோ போயிருச்சே, இன்னைக்கு ஆராதனை போச்சு அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா தூக்கி போட்டு போயிடுறீங்க. நீ ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாயா, ஃபங்க்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாயான்னு உனக்கு ஒரு செக் வைக்கிறாரு. The Lord checks you whether you are giving importance to the worship or for any other function. நீ மரணத்தினால் உன்னை தீட்டுப்படுத்துகிறாயா இல்ல ஆராதனையினால் தேவனை கனம் பண்றாயா? இத பார்க்கிறதுக்கு தான் அன்னைக்கு ஒரு சாவை அனுமதிக்கிறாரு. The Lord admits a death on that day, that if you are honoring that death or you are defiling yourself by the death or honoring the presence of the Lord. தவிர்க்க முடியாத ஆட்களை கொண்டு வந்து அன்னைக்கு வீட்ல விடுவாரு. He will bring people whom you will not be able to நீ let மனுஷனை go. மதிக்கிறாயா தேவனை மதிக்கிறாயான்னு செக் பண்றதுக்கு தான். He is wanting to check if you are honoring people or God. நீங்க அந்த அது பரீட்சை நினைக்கிறீங்களா இல்ல பிசாசு கொண்டு வந்து விட்டுட்டான்னு நினைக்கிறீங்களா? Do you think that it's a test for you or Satan is bringing them? நம்ம அதெல்லாம் இப்ப யோசிக்கல. பிசாசோ பரிசுத்தமோ தெய்வமோ அப்படிலாம் கிடையாது. ஃபங்க்ஷன், இன்னைக்கு நான் ஃபங்க்ஷனுக்கு போறேன் அவ்வளவுதான். We don't think about whether it is God or Satan or any other thing, but we consider it as a function and go. நமக்கு தேவனுடைய சமூகத்துல அந்த ஓரேபுக்கு போகிற அந்த அனுபவம் குறைந்து போன ஒரு வெதுவெதுப்பான நிலவரத்திலே நாம் காணப்படுகிறோம். We are found in lukewarm state wherein the presence of going to Horeb is lost. கர்த்தர் உனக்கு தரிசனமான வாழ்க்கை. The life wherein the Lord appeared to you. உன் தாகங்கள் தீர்க்கப்பட்ட வாழ்க்கை. The life wherein the Lord quenched your thirst. ஏழ்மையின் கோலம் பூண்ட ஒரு வாழ்க்கை. The life of simplicity. கர்த்தர் பேசுகிற ஒரு வாழ்க்கை. The life wherein the Lord speaks. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய ஒரு வாழ்க்கை. The life wherein the Lord is fulfilling his covenant. சபை கூட்டப்படுகிற ஒரு வாழ்க்கை. The life wherein you are assembled. இந்த இடத்துக்கு எலியா வந்து நின்று விட்டான். And this place Elijah came and stood. 40 நாள் அந்த போஜனத்தின் பலத்தினால புறப்பட்டு 40 நாள் நடந்து ஓரேபுக்கு வந்து சேர்ந்தாச்சு. He was strengthened by that meat for 40 days and nights and came and reached Mount ஆனால் Horeb. இங்கே வந்தபோது அங்க ஒரு இடத்தை தேடினான். He came there and he asked one person, எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறதுன்னு சொல்லி. where there will be a cave. அங்க போய் கடைசில ஒரு கெபி கிடைச்சது அவனுக்கு. And finally he found a cave in that place. நேர கெபிக்குள்ள போய் உட்கார்ந்தான். He lodged into that cave. ஆண்டவர் ஒரே பர்வதத்துல தேடினா இவன் எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறான்? அந்த பர்வதத்திலேயே ஒரு இடத்துல ஒரு கெபிக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். When the Lord is searching for him in Horeb, in that same place itself he going and ஆண்டவர் வந்து கேட்டார், எலியாவே உனக்கு இங்க என்ன காரியம்? The Lord asked Elijah, what have you done to 40 நாள் உன்னை நடக்க வச்சு நான் அந்த போஜனத்தின் பலத்தினால உன்னை கொண்டு வந்தது ஓரேபுக்கு, ஆனா இந்த கெபில தங்குறது என்ன நியாயம் கேட்டார். I have brought you to Horeb and fed you for 40 days and nights and brought you here. What have you to do in this cave? பிரியமானவர்களே, அன்றைக்கு எலியாவுக்கு கேட்ட அதே கேள்வியை இன்றைக்கு நாசரேத்திலே உன்னைக்கு கேட்கிறார். Even that same question which the Lord questioned unto Elijah that day, the Lord is questioning to you in Nazareth. நான் உன்னை சபையில கொண்டு வந்து வைத்தேனே, நீ ஏன் கெபில போய் ஒளித்துக் கொண்டிருக்கிறாய்? I have brought you to the church and kept you. Why are you hiding yourself in the cave? இந்த வருஷத்தின் கடைசியிலே தேவனுடைய வார்த்தை உன்னோடு பேசுகிறது. நான் என்னுடைய வல்லமையின் பலத்தினாலே உன்னை இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே, ஏழ்மையின் அனுபவத்துக்குள்ளே, சபைக்குள்ளே நான் உன்னை கொண்டு வந்தேன். ஆனால் இப்பொழுது நீ எங்கே இருக்கிறாய்? In the last of this year, the Lord is asking you a question. I have brought you by my powerful hand and I have kept you in this church. Now where are you staying? என்னுடைய சபைக்குள்ளே உன்னை கொண்டு வந்தேன். I have brought you into my church. உன்னை ஏழ்மையாய் மாற்றினேன். I have brought you into this நான் simplicity. உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தேன். I have given you my நான் promises. உன்னுடைய தாகங்களை தீர்த்தேன். I have quenched your thirst. ஆனால் நீ இப்பொழுது ஏன் கெபிலே போய் ஒளித்துக் கொண்டிருக்கிறாய்? But why are you hiding yourself in the cave? அவன் ஒரு கெபிலே போய் தங்கினான். He went and stayed in the cave. அவர் கேட்டாரு, உனக்கு இந்த கெபிக்குள்ள என்ன வேலை? And the Lord asked him, what doest thou here? நீ ஒரு விசுவாசி, உனக்கு இங்க என்ன வேலைன்னு You கேட்டார். are a believer, what have you to do நீ ஒரு here? ஊழியக்காரன், கெபிக்குள்ள உனக்கு என்ன வேலை? You are a servant of God, what have you to do in நீ the ஒரு cave? தீர்க்கதரிசி, உனக்கு கெபிக்குள்ள என்ன வேலை? You are a prophet, what have you got to do in the நீ cave? ஒரு அபிஷேகம் பெற்றவன், உனக்கு கெபிக்குள்ள என்ன வேலை? You are an anointed person, what have you to got to do in the தேவனுடைய cave? தரிசனம் பெற்ற ஆள், நீ உனக்கு கெபிக்குள்ள என்ன வேலை? You have received the vision of the Lord, what have you got to do in the cave? நீ வாக்குத்தத்தங்களை பெற்ற ஆள், ஏன் நீ உனக்கு கெபிக்குள்ள என்ன வேலை? You have received the promises of God and what have you got to do in the cave? அப்படி கெபிக்குள்ள என்ன இருக்குது? What is there in the cave? ஏன் கெபிக்குள்ள போய் தங்கின உடனே கர்த்தர் டென்ஷன் ஆனாரு? Why did the Lord become tension when he went to ஏன் அவனை the cave? பிடிச்சு வெளியே வந்து நில்லுன்னு சொன்னாரு? Why did the Lord ask him to come out and stand? திரும்ப திரும்ப சொன்னாரு, நீ வெளியே வா, நீ வெளியே வா, வெளியே வான்னு முக்காடு போட்டுட்டு தான் வெளியே வந்தான். Again and again the Lord asked him to come out and he pulled his veil on and came out. 13ஆம் வசனத்துல முகத்தை 13ஆம் வசனத்துல முகத்தை மூடிக்கிட்டு முக்காடு போட்டு தான் வெளியே வந்து நின்னான். In verse 13 he wrapped his face with the mantle and came out. அப்பவும் கேட்டாரு, உனக்கு இங்க என்ன காரியம்? And then again he asked, what hast thou here? நான் உன்னை நடத்துகிற தேவன், For I am the Lord who is leading நான் you. உன்னை போஷிக்கிற
தேவன். And the Lord is feeding நான் you. உன்னை பாதுகாக்கிற தேவன். And the Lord is preserving நான் you. உன்னுடைய இலக்கில உன்னை கொண்டு போய் சேர்க்கும்படியாக தீவிரிக்கிற தேவன். And the Lord who is able to lead you to the mark. இங்கே உனக்கு கெபிக்குள்ள என்ன வேலை? What have you got to do in this cave? அதவிட நீ பாவியாக இருந்திருக்கலாமே. Other than this, you could have been sinner. நீ உலகத்துல சீரழிந்து போயிருக்கலாமே. You could have been perished in the world. விக்கிரகத்துக்கு பின்னாலே நாசமா இருக்கலாமே. You could have been destroyed in the world. உன்னை ரட்சித்து இங்கே கொண்டு வந்து நீ இன்னும் கெபிக்குள்ள போய் உட்கார்ந்தினா உன்னுடைய ரட்சிப்பு வீணா போய் விடுகிறது. I have saved you and brought you here, and if you sit in the cave, your salvation is in vain. ஏன் கெபிக்குள்ள போன உடனே கர்த்தர் இவ்வளவு கோபப்பட்டார்? Why did the Lord get angry? Because he went into the cave. ஆதியாகமம் Genesis 19ஆம் அதிகாரம் chapter 19 30ஆம் வசனம். verse 30. அங்கே நாம் பார்க்கும் பொழுது When we read here, ஜீவன் தப்ப ஓடி போனதான லோத்து கடைசியாக கெபியிலே போய் தங்கினான். we see that Lot who escaped for his life, he went and stayed in the cave. கர்த்தர் சொல்றார் அந்த மலைக்கு ஓடி போன்னு சொல்லி. The Lord asked him to flee to the mountain. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டான். But he said he cannot. என்னால முடியாத ஆண்டவரே தாழ்த்துற மாதிரி ஒரு வேஷம் போட்டான். He put on a fashion that he is humbling himself. சரி அந்த பக்கத்து ஊருக்கு போன்னு சொன்னார். And finally he said, asked him to go to the அந்த neighboring ஊரை place. அழிக்கிறது அவருடைய சித்தமாக இருந்தது. That was the purpose of God to destroy that ஆனா place. இவன் நிமித்தம் நான் அதை அழிக்கல நீ அந்த ஊருக்கு போய்டுன்னு சொல்லிட்டார். But because of him, the Lord did not want to destroy that place and he has எப்பொழுது to go. தேவனுடைய திட்டத்தை நீ முடியாதுன்னு சொல்றியோ அப்போ உன் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா ஓரேபில இருந்து கெபிக்கு போகுதுன்னு அர்த்தம். At the time when you are saying, I cannot fulfill this, and you go away from the plan of the Lord, then you are going into the cave. இப்ப கடைசில அந்த ஊர்ல போய் கொஞ்ச நாள் தங்கி இருந்தான். Finally he went into that place. அவனுக்கு ஒத்து வரல. அவனுக்கு ஒத்து வரவில்லை. And it was not favorable for him. கடைசில போய் ஒரு கெபிக்குள்ள தங்கினான். Finally he went into the cave. அதுதான் அவன் வாழ்க்கையில நாசமானதுக்கு காரணம். That was the place of destruction for his life. அங்கதான் அவன் மகள் எல்லாம் கெட்டு போனது. That is where his children got spoiled. சீரழிந்து போன இடமே அந்த கெபிதான். It was that cave when he was spoiled. அது வரைக்கும் லோத்த நீதிமான்னு கர்த்தர் சொல்லிட்டு இருந்தார். Until then Lot was called a just person. நீதிமானாகிய லோத் என்று பேசினார். He said that Lot was righteous. என்னைக்கு அந்த கெபிக்குள்ள போனானோ அதோட அவன் சந்ததியே சபைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். At that point of time juncture that he went into the cave, his generation, the Lord said, should not come into this அவனுடைய வாழ்க்கை முறைகெட்டு போன இடம் அங்கதான். And his life was mannerless there. ஒழுக்கம் கெட்டு போன இடம் அங்கதான். His life was spoiled out there. அங்கதான் அவன் பக்தியை விட்டு வெளியே போனான். It was there that his godliness departed from him. அங்கதான் அவங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் நாசமான ஒரு இடம். It was in this place that both his children were destroyed. அதனால தான் கர்த்தர் கேக்குறார் ஏன் கெபிக்குள்ள போனேன்னு கேக்குறார். That is why he is asking why you went into the cave. சபைக்கு வந்துட்ட பிறகு நீ ஏன் பாழா போற வாழ்க்கைக்குள்ள திரும்பி போற? Why are you going into the sinful life after coming into the church? சபைக்குள்ள வந்துட்ட பிறகு நகையை கலத்திட்ட மருந்து எடுக்க மாட்டாங்கற மறுபடியும் பாவ வாழ்க்கைக்குள்ள போய் விழுகுற. You have removed the ornaments, you have come into the fellowship of the church, and why are you going back into your sinful nature? ஏன் சபிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள மறுபடியும் நீ போகிறாய்? Why are you going into that cursed life? உலகத்துல உள்ள ஒரு ஒழுக்கம் கூட உனக்கு விசுவாசிக்கு கிடையாதா? You don't even have the manner of them in the world. உலகத்துல ஒரு மனுஷனுக்கு தவறுன்னு சொல்றானே அந்த தவறு கூட உனக்கு தவறுன்னு தெரியலையா? The worldly people say that it is a mistake, won't you find that a mistake for yourself? அந்த அளவு ஒரு விசுவாசி காமன் சென்ஸ் இழந்து விட்டானா? To that extent as a believer lost his common sense. யோசித்து பாருங்க. Just think and see. லோத்து ஒரு நீதிமான் கடைசியாக ஒரு காலத்துல காமவிகார நடக்கையை கண்டும் கேட்டும் தன் இருதயத்திலே வாதிக்கப்பட்ட மனிதன் இன்னைக்கு அதே பாவத்துல சிக்கிக் கொண்டு தவிக்கிற ஒரு மனிதன். Now Lot was a just person. He was once pricked in his heart looking at the people who are sinning around him, but now he himself is caught into that sin. பாவம் பாவம்னு சொல்லிட்டு கடைசில பாவத்துக்குள்ளேயே போய் நீ விழுந்து விடுகிறாய். Calling sin and sin, and you yourself fall into sin. அவன் பாவம் செய்றான் இவன் பாவம் செய்றான் அவ பாவம் செய்றா இவ பாவம் செய்றான்னு சபையில உட்கார்ந்து பேசிட்டு நீயே கடைசில அதே பாவத்துல போய் நீ விழுந்துற. You are blaming the others that he is sinning like that and she is sinning like that, and finally you yourself are entering into that sin. இதுதான் ஓரேபுக்கு வந்த பின்பு நீ கெபிக்குள்ள போற வாழ்க்கை. That is why after coming to Horeb, the life going into cave. யோசுவா 10ஆம் அதிகாரம் 16ல இருந்து 18 வரைக்கும் வாசித்து பார்த்தா அந்த 5 ராஜாக்கள் ஓடி ஒளிந்து அந்த கெபிக்குள்ள போய் தங்கி விட்டார்கள். Joshua 10:16 to 18, when you read that the 5 kings fled into the cave and hid themselves. இது ஐம்புலன்களை காண்பிக்கிறது. This shows the 5 senses. இந்த ஐம்புலனும் போய் கெபிக்குள்ள தங்கி விட்டது. The 5 senses went and hid into the cave. அங்கே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். There they were destroyed. இன்னைக்கு ஐம்புலன்களையும் கெட்டு பார்வை சரியில்லை, எண்ணங்கள் சரியில்லை, விருப்பம் சரியில்லை, வாஞ்சை சரியில்லை, தோற்றம் சரியில்லை, எல்லாமே கெட்டு இன்னைக்கு போன ஒரு வாழ்க்கைக்குள்ள அநேக தேவனுடைய பிள்ளைகள் வந்து விட்டார்கள். Now leaving the 5 sensations, that the sight and the hearing and the feeling and the thoughts are not good, and they go into the life of into the cave. மெய் வாய் கண் மூக்கு செவி, அதாவது சரீரத்துல ஐம்புலன்கள் 5 உணர்வுகளை ஏற்படுத்துகிற இந்த தன்மை எல்லாம் இன்னைக்கு கெபிக்குள்ள போய் சிக்கி விட்டது. பரிசுத்தமான உணர்வு, பார்வை, எண்ணம், தோற்றம் ஒண்ணுமே இன்னைக்கு இல்ல. ஆனா சபையில இருக்கிறோம். All the 5 sensations which are found in your
body, you have no feeling in that, but you are in the church today. எல்லாம் இருந்துகிட்டு நீ சபையில இருந்து என்ன பிரச்சனை வேஷம் போடுறியா? All leaving all that, if you are in the church, are you putting on a fashion? கேட்டா ஓரேப்ல இருக்கறம்ப ஆண்டவர் கேட்டா நீ ஆண்டவர் பார்த்தா நீ கெபிக்குள்ள இருக்கற. When you say that you are in the world and when the Lord asks you are in the cave. ஒருவேளை நீ மனுஷனுடைய பார்வையில ஓரேப்ல இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில நீ எங்க இருக்கிறாய்? Maybe in the sight of man you are in a Horeb, but in the sight of the Lord where are you? தேவன் இன்னைக்கு உனக்கு திட்டவட்டமாக உன்னிடத்துல கேள்வி கேட்கும்படியாக வந்திருக்கிறார். The Lord has come to question you in definite manner. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளையே, நீ எங்கே இருக்கிறாய்? நீ உனக்கு இங்கே என்ன கெபிக்குள்ள என்ன காரியம்? O child of God who is saved and anointed, where are you found and what have you got to do in the cave? ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் ஒரு தியேட்டர்ல போய் படம் பார்க்க போய் விட்டார். A Sunday school teacher once went to the theater to see a film. இவர் போய் யோசிச்சு பாத்துக்கிட்டே இருக்கிறார் படத்தை. He went there and he was watching the movie. இவர் உள்ள போகும்போது தொடங்கிட்டாங்க, அதனால ஃபுல் இருட்டு கும் இருட்டு, எப்படியோ தட்டி தடவி தடுமாறி ஒரு சீட்டை பிடிச்சு உட்கார்ந்துட்டார். At the time when he went in, it was fully dark and he somehow got the seat and sat. இன்டர்வல் டயத்துல லைட்டை போட்டான். And at the time of interval the lights were off on. லைட்ட போட்ட உடனே இவர் எப்படி யோசிச்சு திரும்பி பார்த்தா பக்கத்து சீட்ல சண்டே ஸ்கூல் பையன் உட்கார்ந்திருந்தான். And when he turned behind to see who was sitting behind, and it was a Sunday school lad. உண்மையா நடந்தது. It was a true incident. அவனுக்கு இவரை பார்த்த உடனே கைகாலே ஓடல. When he saw him, he was shivering. இவருக்கு என்ன பண்ணனும் அடுத்து தெரியல. He did not know what to do. ஆனால அவன் சின்ன பையன், இவர் பெரிய ஆள் இல்லையா? But he was a small boy and he's big. உன்னை பிடிக்க தான்டா நான் இங்க வந்திருக்கேன் அப்படினாரு. He said that I have come here to catch you. இவனை பிடிக்கிறதுக்கு அவர் இப்ப பாதி படம் பார்த்திருக்காரு. He has come here and saw half the film to catch hold of him. அவன் மிரண்டு போய்ட்டான், நம்மள பிடிக்கிறதுக்கு இவர் வந்திருக்காரு. He was terrified because to catch him he came here. சரி இனிமே இங்க இருந்தா ஒத்து வராதுன்னு அவர் வேற சீட் பார்த்துட்டு போயிட்டார். Immediately he thought that it would not be good for him and went to another place. இவன் பையன் சனிக்கிழமை அவுத்து விட்டுட்டான் மொத்தத்தையும். This boy came and he opened the matter on Saturday. நான் போயிருந்தேன், இப்படி வந்திருந்தாரு, கடைசில என்னைய கவுத்திட்டு வந்துட்டாரு வெளிய அப்படினு சொன்னான். I went there and he came there too, and finally he put on the blame on me and went out. காலையில சர்வீஸ் முடிஞ்ச உடனே அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க சண்டே ஸ்கூல்ல இருந்து வெளிய ஓடு. After the service he was dismissed out of the Sunday school. எப்படி இருக்கும்? See how it is? இருக்கிறது ஓரேப்ல. You are in Horeb. ஆனா போய் நிக்கிறது தியேட்டர்ல. But you are in theater. கெபிக்குள்ள போய் தங்கி இருக்கற. You are hiding yourself in the உன்னுடைய வீடு கூட சில நேரத்துல கதவை அடைச்சிட்டு கெபி போல மாறிரும். Even in your house your doors are shut and becomes a cave. இந்த நெட் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாம் வீட கெபி மாதிரி வச்சிருக்காங்க. Those who have the net, they have this their houses as cave. கதவை மூடிக்குவாங்க, ஏன்னா நெட் இருக்கு, அதனால கதவை பூட்டிக்கிறது. நெட்ல நீ சிக்கிட்ட, நீ கெபிக்குள்ள போய் விழுந்துட்டேன்னு அர்த்தம். They will close their doors and they are found caught in the net because you are in the cave. நியாயாதிபதிகள் Judges 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, chapter 6 verse 2, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக நடந்த பொழுது அவர்கள் மீதியானியருடைய கைக்கு தப்பும்படியாக கடைசியாக கெபில போய் ஒளித்துக் கொண்டார்கள். The children of Israel, when they were caught by the Midianites, they went into the dens to hide themselves. கர்த்தருக்கு விரோதமா நீ செயல்பட ஆரம்பித்தால் நீ முடிவில போய் சேர்கிற இடம் கெபியாக இருக்கும். If you are working against the Lord, then the final place where you are going to is the den. சத்துருடைய கை பலத்து போய் விடக்கூடாது. You should not go into the hands of the devil. உன்னுடைய கை பலத்து கொண்டால் நீ நிக்கலாம், சத்துருடைய கை பலத்து கொண்டா நீ கெபில தான் போய் ஒளிய வேண்டியிருக்கும். If you are in a Horeb, then you can stand, but if you fall into the hands of the enemy, then you have to go into the den. எப்பொழுதெல்லாம் ஜீவியத்திலே ஊழியங்கள்ல தோல்வி வருதோ அப்பொழுதெல்லாம் நம்மை அறியாமலே நாம் கெபிக்குள்ள போய் தோல்விகளுக்குள்ள போய் விழுந்து விடுகிறோம். At the times when we face failures, then we unknowingly we enter into the cave. இன்னைக்கு கேடான சிந்தை ஏன் வருகிறது? Why is unwanting thoughts coming to us? நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we read in Judges chapter 6 verse 1, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? there we ought to say, 7 வருஷம் அவர்கள் மீதியானின் கையில் கர்த்தரே ஒப்புக் கொடுத்தார். 7 years the Lord handed themselves into the hand of the Midianites. இது எதை காண்பிக்கிறது? What does this show? நாம் மறுபடி தவறுக்குள்ளே போகும் பொழுது கேடான சிந்தைக்கு கர்த்தரே நம்மை ஒப்புக் கொடுப்பதை காண்பிக்கிறது. When we go again and again into the same faults, then the Lord is yielding ourselves into unwanted thoughts. ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, In Romans chapter 1 when we read, 28ஆம் வசனத்திலே, verse 28, தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். the Lord gave themselves for unwanted thoughts. ரோமர் 1:24 பார்க்கும் பொழுது, When we read in Romans 1:24, தேவன் அவர்களை
அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். Lord gave themselves to uncleanness. அடுத்ததாக இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். The Lord gave themselves for lust. 26ஆம் வசனத்துல இச்சை ரோகங்களுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். The Lord gave themselves to wild affections. பாருங்க, தேவனை ஒப்பு கொடுக்கிறது. நம்முடைய ஜீவிதத்தில் தோல்வி வரும் பொழுது நாம் 3 காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். When we are facing failures, then the Lord, we are handed over to 3 things. நாம் பலத்து போகாமல் சத்துரு பலத்து போனால் நமக்கு 3 காரியங்களிலே நமக்கு தோல்வி உண்டாகிறது. Whether we become stronger or the enemy becomes stronger, we become face failures in 3 angles. ரோமர் 1:24 இன்படி In Romans 1:24, அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார். the Lord yields to uncleanness. 26ஆம் வசனத்தின்படி According to 26 verse, இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறார். the Lord yields themselves to wild affections. 28ஆம் வசனத்தின்படி In verse 28, தகாதவைகளை செய்யும்படி கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார். the Lord gave them for a reprobate mind to do unwanted things. இதுதான் கெபியினுடைய அனுபவங்கள். This are the experience of Cain. மோசமான வியாதிகள், These are மோசமான எண்ணங்கள், and unwanted thoughts, பார்வைகளில் அசுத்தங்கள், and uncleanness in sight. ஏன் இதெல்லாம் அபிஷேகம் பெற்ற பின்பு இவ்வளவு வல்லமைகளுக்கு நம்ம அடிமையா போகிறோம்? Why are these coming for an anointed people of God? நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும், நீங்க கெபிக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம். You should understand that you are found in the cave. நீ சபைக்குள்ள இருக்கிற, ஆனா சபைக்குள்ள இருந்துட்டு நீ கெபியின் வாழ்க்கையில மறைஞ்சிட்டு இருக்கிற. You are in the church but living a life in the cave. நான் ஓரேபுக்கு 6 சொன்னது போல கெபிக்கும் 6 காரியம் சொல்லுகிறேன். As I told 6 things about Mount Horeb, I say about 6 things about cave. ஒன்று, லோத் கெபிக்குள்ள போய் தன்னுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி சந்ததியை கெடுத்து விட்டான். Lot went into this cave and he destroyed his generation. இரண்டாவது, ஐம்புலன்களும் தோல்வி அடைவதை காண்பிக்கிறது. Secondly, the cave shows a life of failure. மூன்றாவது, நாம் இழிவான இச்சை ரோகங்களுக்கு தோல்விகளுக்கு நாம் கேடான சிந்தைகளுக்கு ஒப்பு கொடுப்பதை காண்பிக்கிறது. Thirdly, yielding ourselves for unwanted thoughts, uncleanness and reprobate minds. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the இந்த Lord. கெபிக்குள்ள போனா நீயே சாத்தானுடைய வாயில போய் விழுந்த மாதிரி. You yourselves enter into the mouth of the Satan when you enter into this cave. உன்னை யாரும் இழுத்துட்டு போக வேண்டாம். Nobody need to draw you out. நீயே சிங்கத்தின் வாயில போய் விழுகிற. You yourselves are falling into the mouth of the lion. 10ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, In reading 10th Psalm verse 9, அங்கே தன் கெபியில் இருக்கிற சிங்கம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. we see the lion which is in its den. அது தன் கெபியில இருக்கு, ஆனா இவன் கெபிக்குள்ள போனான்னா அது வாயில போய் இவன் என்ன செய்றான்? விழுகிறான். It is found in its den, but when he enters into the cave, then he is into the mouth of the lion. 2 சாமுவேல் 2 Samuel 23ஆம் அதிகாரம் chapter 23 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, verse 20, when we அங்கே read, சிங்கங்கள் கெபிக்குள்ளே தங்கி இருந்ததை காண்பிக்கிறது. we see that the lions were found in its den. அது வலிமையான சிங்கங்கள். They were all valiant lions. மோவாபின் வலிமையான சிங்கங்கள். And the lions of Moab. இந்த சிங்கங்கள் எல்லாம் கெபிக்குள்ள தான் இருக்கு. இப்ப இவன் போய் கெபிக்குள்ள தங்கினான்னா அது வாயில தான் போய் நிக்கணும். All these lions are in the cave. If he goes into the cave, then he'll be in its mouth. சிங்க கெபியில போய் அங்கே ஒரு மனுஷன் விழுந்தான். A man went and fell into the cave of a ஆனா lion. அந்த கெபியில கர்த்தர் அவனுடைய அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டிருந்தார். But the Lord had tied the mouths of the lions. அதே நேரத்துல கட்டி போடாத சிங்கங்கள் மத்தியில விழுந்தானா என்ன ஆகும்? At the same time, if the Lord has not tied the mouth of the lions, what will happen? அருமையானவர்களே, ஆவிக்குரிய ஜீவிதத்திலே வந்துவிட்டு நீங்கள் சிங்கத்தின் வாயில போய் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி இருக்கிற சிங்கத்தின் கெபியிலே போய் நீ விழுந்திர கூடாது. Dear beloved, after coming to the spiritual life, this lion which is waiting to devour any man, you should not go and fall into its mouth itself. நீயே போய் பிசாசின் கையில சிக்க கூடாது. You yourself should not go and cling yourself into the hands of the இன்னைக்கு devil. எத்தனை பேர் சபைக்குள்ள வந்துட்டு பிறகு கெபிக்குள்ள போய் உட்கார்ந்திருக்கீங்க? Today, how many of you coming to the church are sitting in the cave? இந்த வருஷத்தின் கடைசியில கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். The Lord is speaking to you at the end of the year. உனக்கு இந்த கெபிக்குள்ள என்ன காரியம்? What have you got to do in the cave? பிசாசின் பிடியில உனக்கு என்ன வேலை? What have you got in the clutches of devil? நீ தோற்று போன நிலவரத்தில் இருக்கிறது என்ன காரியம்? What is the reason for you to face failures? ஏன் மாம்சத்துல நீ சிக்கிக் கொண்டாய் என்று கர்த்தர் கேட்கிறார். Why are you clung into the lust of flesh, says the Lord? என் பேரண்ட்ஸ் சரியில்லைன்னு சொல்றியா? Have you been defiling your என் body? மனைவி சரியில்லைன்னு சொல்றியா? You say that your wife is not good? ஏன் எனக்கு கிடைச்ச புருஷன் சரியில்லைன்னு சொல்றியா? Are you blaming your husband that he is not good? அதனால நான் கெட்டு போயிட்டேன்னு சொல்றியா? Or will you say that because of him and உன்னுடைய for this? உன்னுடைய ஆத்துமாவுக்கு நீதான் உத்தரவாதி. You are accountable for your soul. இது ஒரு பரீட்சை களம். This is the period of test. இந்த உலகம் வாழும்படியாக கொடுக்கப்பட்டதல்ல, இது ஒரு பரிசோதனை கூடம் தான். இதுக்கு பின்புதான் ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு. This is the place of test, and after your examination you will receive கர்த்தருடைய results. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. எசேக்கியேல் In Ezekiel 33ஆம் அதிகாரம் chapter 33 27ஆம் வசனம்.
Verse 27. இந்த கெபிக்குள்ள போனீனா கொள்ளை நோயினால் நீ தாக்கப்படுவாய். After you go into this cave, you will be given room for கொள்ளை நோய். diseases. ஒரு பெரிய வாதையிலே நீ சிக்கி விடுவாய். You will be caught into great spoil. ரட்சிப்புக்குள்ள வந்த பின்பு உனக்கு தீராத வியாதிகள் வரக்கூடாது. After coming to salvation, you should not have diseases like this. இல்லட்டா வாதைக்குள்ள வாதிக்கப்படுகிற வாழ்க்கைக்குள்ள நீ போக கூடாது. You should not be afflicted by the sicknesses. கர்த்தரே உன்னை வாதிக்கிறதுக்கு அந்த அனுபவத்துக்கு நீ போக கூடாது. You should not be entering into your life where the Lord will afflict you. அது ஒரு தண்டிக்கப்படுகிற வாழ்க்கை. That is a life wherein you are condemned. அந்த கெபியிலே கொள்ளை நோயினால் சாவார்கள். They will die in that cave by this. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு நல்ல ஆவிக்குரிய அனுபவத்துக்கு வந்த பின்பு இந்த பொல்லாத வியாதிகளில் சிக்கி உங்களுடைய ஜீவியத்தை நஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? After coming into this spiritual life, how many of you have been caught hold of these sicknesses and you are suffering from it? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வியாதி இருந்தால் நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்ற தெய்வத்தை நீ பிடித்து சுகமாக வேண்டும். If you have sicknesses in your life, then you should hold on to the promise, the Lord is your healer and get healed. அது விசுவாச பரீட்சையானால் நின்று நீ ஜெயிக்க வேண்டும். If it's the test of faith, then you have to stand by and உங்களுக்கு எத்தனை பேர் கெபியில போய் இப்படி வியாதியஸ்தராய் மாறி போயிருக்கிறீர்கள்? How many of you have entered into the cave and become a sick person? தானியேல் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, In Daniel 6 chapter verse 26, அந்த கெபிக்குள்ளே குற்றஞ்சாட்டினவர்கள் போய் விழுந்தார்கள். the people who condemned them entered and fell into it. இந்த மார்க்கத்துல வந்த பிறகு நீ புருஷனையோ மனைவியோ சபையோ மத்த யாரையோ நீ குற்றஞ்சாட்டவே கூடாது. After coming into this religion and this church, you should not blame anybody, your husband, your wife or the church members. இந்த சர்ச்சில வந்த பிறகு, After coming into this church, இல்ல ஓரேபுக்கு நீ வந்த பிறகு, after coming to Horeb, ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு வந்த பிறகு, after coming into your spiritual, நீங்க குற்றஞ்சாட்டுகிற ஆவிக்கு இடம் கொடுக்கவே கூடாது. you should not give room for this spirit of condemnation. யாரையும் குற்றஞ்சாட்டுறதுக்கு உனக்கு உரிமை இல்ல. You have no authority to condemn anybody. மற்றவனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார்? Who art thou to blame the others? மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற நீயே அதே குற்றத்தில் என்ன செய்கிறாய்? அகப்படுகிறாய். If you accuse the others, then you are falling into that same fault. வெளிப்படுத்தல் 12:10 என்ன சொல்லுகிறது? In Revelation 12 chapter 10th verse, இரவும் பகலும் குற்றஞ்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அது சாத்தானுடைய ஊழியம். One who is accusing day and night, he is being cast into the deepest hell, and that is the ministry of Satan. வெளிப்படுத்தல் 12:10 நீங்க அதை பார்த்துக்கொள்ளுங்கள். You read that in Revelation 12:10. இரவும் பகலும் சகோதரரை குற்றஞ்சாட்டினவன் தாழ தள்ளப்பட்டு போனான். The accuser who is accusing day and night, he is cast into the hell. குற்றஞ்சாட்டுகிற ஊழியம் பிசாசுனுடைய ஊழியம். நீ அவனுக்கு ஊழியக்காரனா இருக்கிறியா? This is the ministry of the Satan. Are you doing the same thing? எது செஞ்சாலும் குற்றம். Whatever you do, it's accusing. பேசினா குற்றம். If you should speak, it's fault. பேசாட்ட குற்றம். Without speaking, it's fault. சிரிச்சா குற்றம். If you smile, it's fault. நின்னான குற்றம். If you stand, it's fault. நல்ல Dress போட்டா குற்றம். If you put on good garments, it's fault. எல்லாத்துக்கும் குற்றம் பிடிச்சு நீ கடைசில லூசிபரா போயிடுவே. Finding yourself an accuser, then you become a Lucifer. அது சர்ப்பத்தின் ஊழியம். That is the end of the serpent. எது செஞ்சாலும் குற்றம் பார்க்காத, பொய்யை களைந்து மெய்யை பார். Whatever you see, you not accuse, you look, you put on ஒவ்வொருவரையும் உங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக நீங்கள் எண்ணுங்கள். You can't one another greater than yourselves. இந்த தானியேலை குற்றஞ்சாட்டினவங்க எல்லாம் தூக்கி அந்த சிங்க கபில போட்டாங்க. இவங்க கீழே போய் விழுகிறதுக்குள்ள அந்த சிங்கம் மேல பாஞ்சி பிடிச்சு அவங்களை கொன்னுடுச்சு. They cast out those who accused Daniel into the lion's den, and even before they were cast in, the lions caught hold of them and tore out. இந்த கபிக்குள்ள நீ கடந்தால் குற்றஞ்சாட்டுகிற ஆவியிலே தாக்கப்படுவாய். If you are found in this den, you will be affected by the spirit of accusation. இந்த கபிக்குள்ள கடந்தால் கொள்ளை நோயினால் நீ சாவாய். If you are found in this den, then you will die of the diseases. இந்த கபிக்குள்ள நீ போனால் சிங்கத்தின் வாயிலே போய் விழுவாய். If you are found in this den, then you will be found in the mouth of the lions. இந்த கபிக்குள்ள நீ போனால் கேடான சிந்தைகளும் அருவருப்பான வியாதிகளும் உன்னை வந்து தேடி பிடிக்கும். If you go into this cave, then you will be caught hold by unwanted thoughts and sicknesses. இந்த கபிக்குள்ள போனால் உன்னுடைய எண்ணங்கள் நினைவுகள் எல்லாம் தோற்று போன நிலவரத்தில் நீ காணப்படுவாய். If you enter into this cave, then all your thoughts and imaginations will be a failure. இந்த கபிக்குள்ள நீ போனால் உன் வாழ்க்கையும் கெட்டு உன் குடும்பத்தின் பிள்ளைகள் சந்ததியினுடைய வாழ்க்கையும் கெட்டு நாசமாகும். If you enter into this cave, then you will be spoiled, and the life of your children generation also will be spoiled. கர்த்தர் இந்த இடத்துல தான் அவனை கேட்டார், நீ எங்க வந்த ஆளு, நீ எங்க போய் உட்கார்ந்திருக்கற? Now the Lord is asking him, where have you come and where are you sitting now? இவன் அவர்ட்ட பேசினா, நான் பக்தி வைராக்கியமா இருந்தேன். He said that I was very zealous for you, நான் நல்லா தான் ஜெபிச்சிட்டு வந்தேன், and I have just prayed like this, நல்லா தான் உபவாசம் போட்டேன், and I have been fasting like நல்லா this, தான் கோயிலுக்கு போனேன், and I went to the church, நல்லா தான் பரிசுத்தவான்களோடு இருந்தேன், I was well with the saints. ஆனா இப்போ எனக்கு பயங்கர பிரச்சனை வந்துருச்சு. But now I am caught by problems. அதை விட என்னை எடுத்துட்டா நல்லா இருக்கும். It will be good that you take me off. இத பேசிட்டு இருந்தான். அவர் சொன்னாரு, நீ முதல்ல வெளிய வான்னு சொன்னார். He was speaking like this, but the Lord said, you come out first. இவன் 10ஆம் வசனத்துல நான் பக்தி வைராக்கியமா இருந்தேன், நான் ஜெபிச்சேன், காணிக்கை கொடுத்தேன், அவ்வளவு காணிக்கை கொடுத்தேன், அந்த பாஸ்டருக்கு நான் அவ்வளவு க்ளோஸா இருந்தேன், எப்படி இருந்தேன், இந்த டீடைல் எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தான் கதை மாதிரி.
In the 10th verse he says that he was zealous like this and he had been very godly for God him alone and he was with the fellowship of the saints and so on. 11ஆம் வசனம் சொல்றாரு நீ பேசுறதெல்லாம் சரி நீ முதல்ல வெளிய வான்னு சொன்னார். And in the 11th verse he said it's good that you are speaking but you come out first. நீ கெபிக்குள்ள இருந்துட்டு என்கிட்ட பேசாத வெளிய வந்து பர்வதத்துல நின்னு என்னிடத்துல பேசுன்னு சொன்னார். Standing in the cave you do not speak to me but come out to the mountain stand and speak to me. இது சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே பயங்கரமான அதிர்ச்சி உண்டாயிருச்சு. When he was thus speaking there was a great shaking. இவன் மெல்ல சால்வையினால தன்னுடைய முகத்தை மூடிட்டு முக்காடு போட்டுட்டு வெளிய வந்து நின்னான். Now wrapping his face with his mantle he came and stood out of the cave. வந்து எங்க நின்னானா? Where did he stand? 13ஆம் வசனம் 1 ராஜாக்கள் 19:13. 1 Kings 19:13. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். உள்ள வெளிய வர மாட்டேங்கறான் பாருங்க. அப்படியே மெல்ல 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 வந்து வாசல்ல தான் நிக்கறான். He is refusing to come out of the cave but he came and stood only in the doorstep of the cave. ஒரு மணி நேரம் பிரசங்கம் கேட்டுட்டு நீங்க வாசல்ல வந்து நின்னுட்டு போய்டுவீங்களா உள்ள போய்டுவீங்களா மறுபடி? After listening to 1 hour's message will you stand at the door of the cave and go into it? அவன் கெபியின் வாசலில் வந்து நின்றான். He came and stood out in the door of the cave. இப்ப நமக்கு அதே வார்த்தை தான். உனக்கு இந்த இடத்துல உனக்கு என்ன காரியம்? Even now he is asking what have you got to do here? வா வெளிய வா. You come out. திரும்ப அதே பாட்டு பாடுனான். And again he says the same thing. இந்த சப்ஜெக்டை விட்டுரு. You leave this subject. நான் உன்னை ராஜாக்களை அபிஷேகம் பண்ண முடியாது தெரிந்து கொண்டேன் வெளியே வான்னு சொன்னேன். I asked you to come out and anoint kings. அத கேட்ட பிறகுதான் அவனுக்கு ஒரு ஊழியம் இருக்குன்னே நினைவே வந்துச்சு. Only then he could as knew that he was நீ ஒரு அபிஷேகம் பெற்றவன் என்பது உனக்கு நினைவுல இருக்கணும். You should understand that you are an anointed person. நீங்க ஞானஸ்நானம் எடுத்து பாவத்துக்கு மரித்து பாவம் செய்ய மாட்டேன்னு தீர்மானிச்ச ஒரு ஆள் உன்னை நினைவுல இருக்கணும். It should be in your mind that you have been taken baptism and made a confession that you will not sin anymore. உன்னுடைய அழைப்பை நீ மறந்து விட கூடாது. You should not forget your calling. உன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை நீ விட்டு விட கூடாது. You should not forget your choosing. உன் கையில கர்த்தர் நம்பி கொடுத்த ஊழியத்தை நீ மறந்துட கூடாது. You should not forget the ministry which the Lord has handed into your hands. அவன் வெளியே வந்து நின்றான். You kick him out. கர்த்தர் சொன்னார் போய் அபிஷேகம் பண்ணு. The Lord said go anoint. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணு. Go anoint kings. தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணு. Go anoint prophets. அதோட அவனுக்குள்ள இருக்கிற அந்த பொல்லாத தன்மை எல்லாம் விலகி போயிடுச்சு. அவன் ஊழியத்தை தொடர ஆரம்பித்தான். With that the evil spirit in him departed and he started the ministry. பிரியமானவர்களே உங்களில் எத்தனை பேர் கர்த்தருக்காக மறுபடி எழும்ப உங்களை ஒப்புக்கொடுக்கிறீர்கள்? Dear beloved, how many of you want to stand for the Lord once again? தேவனுக்காக தேவன் சொல்லுகிற காரியத்தை நான் மறுபடியும் செய்ய என்னை சமர்ப்பிக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? How many of you say that I yield myself to do the word of the Lord? ஓரேபுக்கு வந்த எலியா வேண்டாம், கெபிக்குள்ள தங்கின எலியா வேண்டாம், மறுபடியும் கர்த்தருக்காக நிக்கிற எலியாக்கள் தேவை. They need not want an Elijah who is standing in Horeb or in the cave, but the Lord wants or Elijah who is standing for him again. நீ சபைக்கு வந்தால் போதாது. It's not sufficient to come to the church. உன்னுடைய கெபியின் வாழ்க்கையிலிருந்து நீ வெளியே வர வேண்டும். You should come out of the life of cave. நீ வெளியே வந்தால் மட்டும் போதாது. Not sufficient to come நீ out. கர்த்தருக்காக எழும்பி கிரியை செய்ய முடியாது உன்னை ஒப்புக்கொடுக்க வேண்டும். You should yield yourself to work for the Lord. உங்களுக்கு எத்தனை பேர் அப்படி ஒப்புக்கொடுக்க விரும்புகிறீர்கள்? How many yourself desire to yield yourself to the Lord? நீங்க இந்த வசனத்தை கேட்கும்போது ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I am sure that the Spirit of God would have intervened with you when you hear the verse. இன்னும் ஓரேபுக்கு வரவில்லையா? And you still not come out of Horeb? இன்றைக்கு ஓரேபுக்கு வரும்படி உங்களை கர்த்தர் அழைக்கிறார். The Lord is calling you to come to Horeb today. ஓரேபுக்கு வந்து நீ கெபிக்குள்ள போய் சிக்கி விட்டாயா? Have you got into the cave coming to Horeb? இன்னைக்கு அழுகையோடு நீ கெபியை விட்டு வெளியே வா. You come out of this cave. கர்த்தர் உன்னோடு இடைப்பட விரும்புகிறார். The Lord wants to intervene with you. மறுபடியும் அபிஷேக தைலத்தை உனக்கு கொடுத்து கர்த்தருடைய வேலையை செய்யும்படியாக கர்த்தர் உன்னை எடுத்து உபயோகிக்கட்டும். The Lord wants to anoint you with his anointing oil and use him for his work. இந்த சபையில எத்தனையோ எலியாக்கள் உண்டு. There are many Elijahs in here. அதுல ஒரு கூட்டம் இன்னைக்கு ஓரேபில கிடக்கிறது. And one group is found in Horeb. ஒரு கூட்டம் கெபிக்குள்ள கிடக்கிறது. One group is found in the cave. அருமையானவரே உங்கள் ரெண்டு பேரையும் கர்த்தர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். Dear beloved, the Lord wants to bring both of you. கர்த்தருக்காக மறுபடியும் நான் கிரியை செய்ய வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே கண்களை மூடுங்கள். All those who say that I want to work for the Lord, once again close your eyes in the presence of the Lord. அவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிடுவோம். You kneel down in the presence of the Lord. தேவனுடைய வசனம் உனக்குள்ள ஆளுகை செய்திருந்தால் முழங்கால் படியிடு. If the word of the Lord has been working in you, you kneel down. கர்த்தருடைய வசனம் உனக்குள்ள ஆளுகை செய்திருந்தால் முழங்கால் போடு. If the word of the Lord has been reigning over you, then you kneel down. ஒரு காலத்துல கர்த்தருக்காக கிரியை செய்தவர்கள் சந்தோஷப்படுகிறேன். You were once working for rejoicing for the Lord. உங்களுடைய அன்பின் பிரயாசங்களை மறந்துவிட அவர் அநீதி உள்ளவர் அல்ல. The Lord is not unforgetful to forget your works of labor of love. எல்லாரும் பைபிளை மூடி வைப்போம்.
Or close your Bible. கர்த்தருடைய சமூகத்துல நம்ம இந்த தேவனுடைய சன்னிதானத்துல நோக்கி நிறுத்தி பார்ப்போம். Let us judge ourselves in the presence of the Lord. நீங்கள் அக்கினியை இறக்கினவர்கள். You were the ones who brought down fire. அநேக பிசாசின் வல்லமைகளை மேற்கொண்டவர்கள். You have overcome the spirit of the devil. கர்த்தர் உங்களை நேசித்து உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்ட நோக்கத்தின்படி உங்களை காலாகாலங்களிலே ரட்சித்தார். The Lord had loved you and by his eternal purpose he has saved you. நீ ஓரேபுக்கு வந்து விட்டாயா? Have you come to Horeb? கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடுங்க, நான் இந்த பிரசங்கத்தை அப்படியே ஒரு 12 கொஸ்டினா மாத்துறேன். For some time you close your eyes and I'll ask you questions in 12. யாரும் எங்கேயும் பார்க்க வேண்டாம். No, none of you watch me. நீ ஓரேபுக்கு வந்து விட்டாயா? Have you come to Horeb? கர்த்தர் உனக்கு தரிசனமான வாழ்க்கை இருக்கிறதா? Have you got the life of vision in your life? கர்த்தர் உன்னுடைய தாகங்களை தீர்க்கக்கூடிய வாழ்க்கை இருக்கிறதா? Have you got the life where the Lord is quenching your thirst? ஒரு ஏழ்மையின் ஜீவியம், வெறுமையின் ஜீவியம், தியாக ஜீவியம் உனக்கு இருக்கிறதா? Have you got the spirit or life of simplicity or the life of lowliness or the life of dedication? ஒரு பிரதிஷ்டையின் வாழ்க்கை உனக்கு இருக்கிறதா? Have you got the life of consecration? கர்த்தர் பேசுகிற, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அந்த அனுபவம் உனக்கு இருக்கிறதா? Have you got the experience of the Lord's hearing and speaking to you? கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உனக்கு கிடைத்திருக்கிறதா? Have you got the promises of the Lord? சபை கூடுதலை விட்டு விடாமல் நீ ஆசரிக்கிறாயா? Are you not leaving the assembly? Are you worshipping? சரி, அப்படியானால் If it's so, இன்னைக்கு ஏன் நீ கெபிக்குள் கிடக்கிறாய்? why are you found into the cave today? ஏன் நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் சாபத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள்? Why are you and your children going towards curse? ஏன் உன் எண்ணங்கள், நினைவுகள், தோற்றங்களிலே தோல்வியிலே சிக்கி கிடக்கிறாய்? Why are you found in your failures, in your imaginations and thoughts? ஏன் நீ இழிவான இச்சைகளிலே மாட்டிக்கொண்டிருக்கிறாய்? Why are you found yourselves in wild affections? ஏன் உன் சிந்தையிலே ஜெயம் இல்லாமல் தடுமாறுகிறாய்? Why are you not found in victory in your thoughts? ஏன் நீ சிங்கத்தின் வாயிலே நீயே போய் விழுகிறாய்? Why are you going and falling yourself into the mouth of the lion? ஏன் நீ கொள்ளை நோயினாலே வாதிக்கப்படுகிறாய்? Why are you being affected by diseases? ஏன் உனக்கு இன்னும் குற்றஞ்சாட்டுகிற சுபாவம் போகாமல் உனக்குள்ளே போராடி கொண்டிருக்கிறது? Why is the spirit of accusation still affecting you and not going out of you? கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், உனக்கு இங்கே என்ன காரியம்? The Lord is seeing and asking you, what have you got to do here? எனக்கு முன்பாக பர்வதத்துக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் வந்து நில். You come out before me and stand before me in the mount. நான் உன் கையில அபிஷேக தைலத்தை தரப்போகிறேன். I will give you my anointing oil. மறுபடியும் பிரகாசிக்கக்கூடிய வெளிச்சத்தை உனக்கு தரப்போகிறேன். I will again give you my light. நான் மறுபடியும் உன்னை கரங்களிலே எடுக்க போகிறேன். I will again take you in my hands. உன்னை கொண்டு நான் எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்ற போகிறேன். The purpose which I have proposed in you will be fulfilled. உன்னுடைய வேலை ஸ்தலத்திலே, in your work spot, உன்னுடைய நண்பர்கள் மத்தியிலே, in the midst of உன்னுடைய குடும்பத்தின் மத்தியிலே, in the midst of family, உன்னுடைய உறவினர்கள் மத்தியிலே, in the midst of your neighbor, உன்னுடைய சபையிலே, in the midst of your church, நான் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் உண்டு. I have work to do by you. நான் அதற்காக உன்னோடு போராடி கொண்டிருக்கிறேன். For that I am striving with you. இதோ என்னுடைய வார்த்தை உன்னோடு இடைப்பட்டுக் கொண்டிருந்தது. My work is intervening with you. என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். I will look unto the ones who are fearing my word.